அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பிஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களும் இந்த குரூப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளும் அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய சில வசனங்களை கொண்டு இங்கு சில நிமிடங்கள் உங்களோடு பேசுவதற்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு என்னையும் கேட்பதற்கு உங்களையும் ஆக்கி அதற்கான நன்மைகளை இம்மைக்கும் மறுமைக்கும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லாருமே குல்லு நப்சும் ஜாயிகத்துல் மவுத், மவுத்தை டேஸ்ட் பண்ணியே ஆகணும். ஜாயிகத்துல் மவுத்துன்னு சொன்னால் நீ மௌத்தா போயிட்ட போகிற, எல்லாருமே சாக போகிறோம், அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், மவுத்துங்கிறத ஒரு இறப்புங்கிறத இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய விஷயத்த சாதாரணமாக சொல்கிறான் அல்லாஹ். நீ இதை விட்டு பிரிய போகிற, சும்மா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்ப பற்றியா, அதே மாதிரி இந்த மரணத்தையும் நீ டேஸ்ட் பண்ண போகிற, அவ்வளோதான். இது உனக்கு முடிவு கிடையாது. திரும்ப அடுத்தபடியான வாழ்க்கை உனக்கு மண்ணறையில் தொடங்குது, அதுக்கு அடுத்தபடியான வாழ்க்கை உனக்கு மறுமையில் தொடங்குது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு நான் கொடுக்கக்கூடிய சொர்க்கமா நரகமாங்கிற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கிற வரைக்கும், ஜட்ஜ்மெண்ட்டு கிடைச்ச உடனே நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக நம்ம சொர்க்கத்தில் நரகத்தில் வாழ போகிறோங்கிறத நமக்கு இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. நம்ம என்ன நினைக்கணும், இந்த வசனத்தின் மூலம் குல்லு நப்சிங் ஸாயிகத்துல் மவுத், அதாவது எல்லா உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை மட்டுமா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் முதல்ல மரணத்தை தான் முன்னாடி சொல்கிறான். சூரத்துல் முல்கில் 2வது ஆயத்தாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அதாவது உங்களை எதுக்காக நான் படைச்சேன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு மௌத்தை தான் முன்னாடி சொல்கிறான். நான் படைச்சதில் மவுத்தை முன்னாடி சொல்கிறான். உங்களுடைய மவுத்து உங்களுக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதாவது எந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள். அல்லதி ஹலக்கல் மவுத்தை படைச்சிட்டு தான் அல்லாஹ் வாழ்க்கையை படைக்கிறேன், வாழ்க்கையை கொடுத்துருக்கேங்கிறான். மவுத்துக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறான், எப்படி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கொடுக்க போகிற மவுத்தை நீங்கள் எப்படி நீங்கள் சுவைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த, உங்களுடைய ஹயாத், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத, நீங்கள் வாழக்கூடிய நாட்களும் நீங்கள் வாழக்கூடிய அந்த நிமிடங்கள், ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்துருக்கிறது இந்த மவுத்துக்காக வேண்டிதான். அந்த மவுத்தை நீங்கள் எப்படி வாழணுமோ அப்படி வாழறதுக்கு பழகுங்க அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ உங்களில் செயல்களால் மிகவும் அழகானவர் யார் அப்படிங்கிறத சோதிப்பதற்காக தான் அவன் மரணத்தை கொடுத்தேங்கிறான். உங்களுடைய செயல்கள் யார், உங்களுக்கு அழகான செயல்களை நீங்கள் செய்யக்கூடியவர்கள்ங்கிறத சோதிப்பதற்காக தான் அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மேலும் அவன் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக மன்னிப்பவன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். இந்த இடத்துல எப்படின்னு கேட்டால், முதல்ல மவுத்து, அடுத்தது தான் ஹயாத்து. அல்ஹம்துலில்லாஹ். அது எந்த வசனம் எதில் வருது, 67வது அத்தியாயத்தில் 2வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை அடைஞ்சே தீரும், அது மிக பலமாக கட்டப்பட்ட கோட்டை கொத்தரங்களில் நீங்கள் இருந்தாலும் சரியே அப்படிங்கிறான் அல்லாஹ். அதாவது எதில் சொல்கிறான், அந்நிசாவில் 78வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு நமக்கு மரணத்தை பற்றி மட்டுமே அல்லாஹ் எச்சரிக்கை கொடுக்குறாங்கிறத நம்ம எல்லாரும் நம்ம அவசியம் உணர வேண்டிய இடத்துல நம்ம எல்லாம் அல்லாஹ் தஆலா வச்சுருக்கான். அல்லாஹ் தஆலா மரணத்தை படைத்து பிறகு வாழ்வை படைத்தான் அப்படிங்கிறத தான் சொல்கிறான். முதல்ல அல்லாஹ் படைச்சது யாரு, என்னத்தை, மரணத்தை. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே. ஏன்னா அந்த மரணம் தான் நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்குது.
நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது, அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமாங்கிறத தான் நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு தெரியப்படுத்துது. நமக்கு குடுத்த வாழ்க்கை நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ போய்க்கிட்டு இருக்கிறோம், ஏதோ நமக்கு கை இருக்கு, கால் இருக்கு, வாய் இருக்கு, பேசுறதுக்கு தலை இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கண் இருக்கு பார்க்கறதுக்கு, காது இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு எதையோ நம்ம உள்ளங்கள் போன வழியில நம்மளுடைய கல்பு நம்மளுடைய கல்பு போன இஷ்டத்துக்குலாம் நம்ம போய்க்கிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்கள்ல எதை பார்க்குறோம்? வசதிய பார்க்குறோம், வாய்ப்ப பார்க்குறோம், நல்லத கெட்டதெல்லாம் நம்ம ஆராயாமல் நம்ம இந்த உலகத்துல வட்டி வாங்குறோம், அல்லாஹ் தடுத்த வட்டிய வாங்குறோம், அல்லாஹ் தடுத்த கடன்ல அடிபடுறோம். அல்லாஹ் அமானிதங்கள பேண சொன்னா அத பேண மாட்டோங்கிறோம். அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கணுமா? பேசினால் பொய் பேசுவான். வார்த்தையிலே தான் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறுவான். அமானிதங்களை ஏமாற்றுவான். இவனை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இவன் சும்மா உள்ளத்தால அவன் அல்லா மேல பாசத்துல இருக்கிறானா, தொழ போறானா, தொழுதுட்டு இருக்கானா, நோன்பு வைக்கிறானா, நோன்பு வச்சுட்டு இருக்கிறானா, அவன் எதெல்லாம் அவன் செய்கிறான். இது எல்லாத்தையும் உலகத்தார்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அவன் உண்மையானவளாக இருந்தால் அவன் வாயில அவன் நாவிலிருந்து ஒரு பொய் வராது. அல்லாஹ் சொல்றான், ஒரு பொய் வராது. ஒரு ஒரு விஷயத்த அவன் வாக்குறுதி கொடுத்தா, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இந்த விஷயத்த நம்ம செய்ய போறோம்னு வாக்குறுதி கொடுத்தா, அந்த வாக்குறுதியை மீறி நடக்க மாட்டான். அவன் ஒரு அமானிதமான பொருளை ஒப்படைச்சா அந்த பொருளை அவன் பாதுகாத்து அவன் மக்கள்கிட்ட இருந்து அதுல நன்மையை பெறக்கூடியவனாக இருப்பான். அவன் தான் இஸ்லாமில அல்ஹம்துலில்லா மார்க்கத்துல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு முஸ்லீம், மூமீன், முத்தகீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்மலாம் எப்படி இருந்துட்டு இருக்கிறோம்? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எத்தனை பொய் சொல்றோம். பொய் ஒருத்தங்கள வாழ வைக்கிறதுக்கு சொல்லலாம். ஒருத்தங்கள்ட்ட நம்பிக்கை துரோகமா நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தங்க நம்மள நம்பி இருக்கிறாங்களா? எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அந்த உண்மைய சொல்லிட்டு, அதுக்காக வரக்கூடிய 4 பேச்சுக்கள கேட்டுட்டு, திட்டு வாங்கிக்கிட்டு, நம்ம அதுல ஒரு பிரச்சனை ஆயிக்கிட்டு, அவங்களோட நாம இப்படி இருக்கிறோமே, அப்படி இருக்கிறீங்களேன்ட்டு அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஆனா ஒருத்தங்க பொய் சொல்றத நம்ம அடுத்தவங்க மூலியமா நம்ம கேட்கும்போது, இந்த நம்பிக்கை நம்மளோடது யாரும் செத்து போகும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அந்த நம்பிக்கையை தானே உறுதியை தானே கொடுத்துட்டு எங்கிட்டேருந்து இங்கேருந்து போய் நீங்க எல்லாரும் மாறிப்பட்டவர்களாக திரியிறீங்க. கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்களாக திரியிறீங்க. நீங்க எல்லாருமே கையில குரானை வச்சுக்கிட்டு கையில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை ஏந்திக்கிட்டு அல்லாங்கிற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு எத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நீங்க சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லாம நீங்க சொல்லக்கூடிய பொய் என்னன்னு கேட்டா, எனக்கு அவுலியாக்கள் எனக்கு எல்லாம் செய்யறாங்க, எனக்கு இந்த விஷயம் இப்படி இருக்கு, இந்த கயிறு கட்டினா எனக்கு சரியா போயிடும், எனக்கு இந்த 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 பாத்தியா ஓதுனா எங்க வீட்டுல பறக்கத்து இறங்கிடும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம வீணாக போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு அல்லாஹ் மௌத்த கொடுத்துருக்கேங்கிறான். இல்ல, உனக்கு மௌத்த கொடுத்தது இந்த மாதிரியான காரியத்தை நீ சம்பாரிச்சுட்டு வர்றதுக்கு கிடையாது. நீ மௌத்த கொடுத்தது உனக்கு எதுக்கு தெரியுமா? நீ நல்ல விஷயங்களை சம்பாரிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக தான். மரணத்தையும் உங்களில் எவர் செயலால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் சொல்றான். கெட்டவங்கிறத சோதிக்கணும்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. நம்மளை அழகாக்கி பார்க்க தான் அல்லாஹ் ஆசைப்படுறான். அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்குள்ள கொண்டுட்டு போய் விடணும்னு தான் அல்லாஹ் யோசிக்கிறான். அதனாலதான் எல்லாரையும் ஒருத்தங்களையும் பத்தி எல்லாம் சொல்றான். பொய் பேசுபவர்களை, வாக்குறுதி கொடுத்தா மீறுபவர்களை, அமானிதங்களை மறைச்சி செய்யறவங்களை எல்லாரையுமே அல்லாஹ் சொல்றான். முடிவான வாழ்க்கைக்காக தான் நாம் அன்றாடம் படும் கஷ்டத்தை சொல்லி மாளாது. நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு முடிவு இல்லாத வாழ்க்கைக்காக நாம் அலட்சியமாக இருக்கிறது, நல்ல அமல்கள் செய்யாமல் காலத்தை கழிக்கிறது நமக்கு எப்படி யோசிச்சு பார்ப்போம். நம்ம நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறான். அது எப்படி இருக்கும், அதன் எரிபொருள் என்ன என்று நமக்கு சொல்றான். அதெல்லாம் சொல்லி கூட ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்மளுடைய குடும்பத்தையே அல்லாஹ் எச்சரிக்கிறான். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி கொள்ளுங்கள்னு ஒருத்தங்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி எச்சரிக்கை கொடுக்கிறான். அதன் எரிபொருள் மனிதர்களும் கல்லும் ஆகும். அதில் கடுமையான பலசாலிகளான மலக்குகள் காவல் இருக்கிறாங்களாம். அல்லாஹு அவர்களை ஏவிய எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். தாங்கள் ஏவப்பட்டபடியே அவர்கள் செய்து வருவார்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். எதுல சொல்றான்? 66வது அத்தியாயத்துல 6வது வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். அஸ்தக்ஃபிருல்லாஹி வ தூபு இலை. அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினஸ் ஸாலிமீன். யா அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். நம்ம அனைவரையும் அல்லாஹ் தஆலா அழகிய செயல்களை கொண்டு அழகிய மௌத்தை அடையக்கூடியவர்களாக, சகராத்தில் நமக்கு களிமா வரக்கூடிய மௌத்தாகவும், நம்மளுடைய வாழ்க்கையை நாம் திருத்தி நம்மிடம் இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பாதையில் வாழக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும்னு எல்லாருமே துவா செய்வோம். எனக்காகவும் துவா செய்யுங்க, உங்களுக்காகவும் நாங்கள் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கணும்? அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அஹ்ஸனாக
நல்ல ஒரு விஷயமாக நம்மளுடைய மௌத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்துல வாழக்கூடிய அத்தனை பேருமே இன்ஷா அல்லாஹ் ஆஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அடுத்த 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 பயான்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திப்போம்.